தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சந்திரமுகி அப்படின்ற படம். இந்த படம் மணிச்சிரத்தாழு அப்படின்ற ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் தான் சந்திரமுகி அப்படின்ற படம். இந்த படம் தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. அடுத்ததான் 2006 பரமசிவன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் பி வாசியுடைய 50வது படம். இந்த படம் கார்டூஸ் அப்படின்ற இந்தி படத்தினுடைய ரீமேக் தான் பரமசிவன் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். அடுத்த 2007 தொட்டால் பூ மலரும் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை இவரே ஸ்டோரி எழுதி டைரக்ஷன் பண்ண படம். இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். நான் இப்போ இந்த படம் ஹிட்டா தோல்வியா அப்படின்னு சொல்றதெல்லாம் கலெக்ஷன் ரீதியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த 2008 குசேலன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் அந்த அளவுக்கு போகல. அடுத்த 2011 புலி வேஷம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. முனியா அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி தான். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக்